الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وآله وأصحابه فمن تبع بإحسان إلى يوم الدين. فأما بعد فقد قال الله في القرآن التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين عن اللغو معرضون صدق الله العلي العظيم. وقال نبينا حبيبنا شفيفنا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر ليقول خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. இந்த பூமியை படைத்து இந்த பூமியில் மனிதர்களை படைத்து அந்த மனிதரை நல்ல முறையில் பராமரிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லாம் புகழுமாக. மக்காவின் ராஜாவாக மலர்ந்து மதீனத்து ரோஜாவாக மறைந்த எம்பெருமானா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் பின்பற்றியுள்ள சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்து கொண்டு வந்த என்னுடைய பாசத்துக்குரிய உஸ்தாத் முதல்கள், என்னுடைய நண்பர்கள், தோழர்கள் அனைவரும் சலாத்தை என்னுடைய இன்மையான சலாத்தை உங்களிடம் தெரிவிக்க நான் ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்று நான் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு பேச்சை குறைப்போம், செயலை அதிகப்படுத்துவோம். இன்று உலகில் நம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தான். மனிதர்களை படைத்து பல நிஅமத்துகளை அந்த மனிதர்களுக்கு கொடுத்தான். அதிலும் ஒரு நிஅமத்து தான் நாவு. இந்த நாவை கொண்டு நாம் பயணம் அடையலாம், இல்லைனால் நம்ம நாசமாகவும் போகலாம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதிகமாக அமுதம் அதிகமாக தின்றால் நஷ்டடியாக போகும் என்று சொல்வார்கள். அதே போன்று இந்த நாவை கொண்டு நம்ம நஷ்டமாக போகலாம். இதை நம்ம சரியாக பயன்படுத்தினால் நம்ம சொர்க்கத்தை இழுத்து போவோம், இல்லை என்றால் அது நம்ம நரகத்தை இழுத்துட்டு போவோம். இந்த நாவை கொண்டு குர்ஆனை ஓதலாம். இந்த நாவை கொண்டு அல்லாஹ் பற்றி, ரசூலை பற்றி பேசலாம், அல்லாஹ்வுடைய ஆற்றலை பற்றி பேசலாம், அல்லாஹ்வுடைய ரசூலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இந்த நாக்கை கொண்டு ஸலவாத் ஓதலாம். மற்றும் அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணங்களை மற்றவர்களுக்கு எட்டி வைக்கலாம். இதே நாவை கொண்டு அல்லாஹையும் மறக்கலாம், அல்லாஹை பற்றி பேசாமல் இருக்கலாம், குர்ஆனை ஓதாமல் இருக்கலாம், அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவமை பற்றி பேசாமல் இருக்கலாம், அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே நாளை கொண்டு ஸலவாத் ஓதாமல் இருக்கலாம். அப்ப நம்ம சரியாக பயன்படுத்தலாம் என்றால் நம்ம சொர்க்கத்துக்கு செல்லும், இல்லை என்றால் நம்ம நரகத்தை எடுத்து செல்லும் என்று நடத்திக் கொள்ளுங்கள். அன்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரை கேட்டால் ஸலவாத் ஓதுவது நம் முஸ்லிம் அது வாஜிபாகும். அதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன அனில் லஹ்வி முஅரிதூன். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்கள் விட்டு யார் விலகி இருக்கிறார்களோ அவர் தான் முஃமின் என்று சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் தொழுகை பற்றி பேசவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜகாத்தை பற்றி பேசவில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜை பற்றி பேசவில்லை. இதை பற்றி பேசுகிறான். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்கள். ஒரு மனிதன் நல்ல செயல்களும் நல்ல வார்த்தைகளை பற்றி பேசுகிறான் என்றால் அவன் தான் நல்ல முஃமின். இது நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்று சொல்ல வேண்டும் என்றால் தீமையை தடுப்போம், நன்மைகளை ஏவுவோம் என்று நடத்திக் கொள்ளுங்கள். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் லியகூல் கைர் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளில் ஈமான் கொண்டு இருக்கிறார்களோ அவர் நல்லதே பேசட்டும், இல்லையா வாயை மூடி கொண்டு இருக்கட்டும். நல்ல பேச்சுகள் என்றால் என்ன? அல்லாஹ்வை பற்றி பேசுவது, ரசூலை பற்றி பேசுவது, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பற்றி பேசுவது, குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி பேசுவது, அதை ஓதி மற்றவர்களுக்கு ஓதுவது, துஆக்களை கற்றுக் கொடுப்பது, திக்ர்களை கற்றுக் கொடுப்பது,
தனக்கு ஒரு சகோதரன் என்றால் அவனுக்கு ஹலால் ஹராமை பேரி கற்றுக் கொடுப்பது, நல்லதை ஏவுவது, இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்று ஒரு வசனத்தை சொல்கிறான், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, பேசினால் அழகிய வார்த்தையை கொண்டு பேசுங்கள். இது அழகிய வார்த்தை. இன்று நாம் இந்த வாழக்கூடிய மக்கள், ஒரு மனிதன் ஒரு நாளில் 10,000 வார்த்தைகளை சுமார் பேசுகிறான். அதில் 95% வீணான பேச்சுக்கள் தான், தேவையில்லாத பேச்சுக்கள் தான். அதன் அழகிய பேச்சு, அதே அழகிய பேச்சு எதை பேச வேண்டும்? அல்லாஹ் பற்றி பேச வேண்டும், ரசூலை பற்றி பேச வேண்டும், மறுமை நாளை பற்றி பேச வேண்டும், ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும் என்று எழுத வேண்டும் என்று நல்ல விஷயங்களை யார் ஏவுகிறார்களோ அவர்தான் அழகிய வார்த்தையை கொண்டு பேசுகிற அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதுக்காகதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 தொடைகள் உள்ள உறுப்பை நீங்கள் பாதுகாத்தால் சொர்க்கம் வாஜிப் என்று சொல்றார்களோ அதே போன்றுதான் 2 தாடைகள் அந்த உறுப்பை நீங்கள் பாதுகாத்தால் உங்களுக்கும் சொர்க்கம் வாஜிப் என்று சொன்னார்கள். அந்த 2 தாடைகள் உள்ள உறுப்பு பேர் என்று தெரியுமா? நாக்கு. இந்த நாக்கை நீங்கள் பாதுகாத்தால், இந்த உலகத்தில் பாதுகாத்தால் மறுமையில் நீங்கள் சொர்க்கத்தில் நீங்கள் இருக்கலாம். இல்லை என்றால் தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்கள், பயனில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு நீங்கள் நரகத்தில், இந்த உலகத்தில் நஷ்டவாளியாக இருப்பீர்கள், மறு உலகத்தில் நீங்கள் நஷ்டவாளியாக இருந்து நரகத்தில் செல்வீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தேவையில்லாத பேச்சுக்களை விட்டு நம்ம தள்ளி இருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அம்சிக் அலைக வலிசானக. சஹாபாக்களிடம் மிக உறுதியாக, மிக எச்சரிக்கையுடன் சொல்கிறார்கள், அம்சிக் அலைக வலிசானக, உங்களுடைய நாவை உங்கள் கட்டுப்படுத்தி வையுங்கள், இல்லை என்றால் உங்களை நரகத்தை சென்றுவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழியை பதிவு செய்கிறார்கள். அப்போ நம்ம நாயை நம்ம நாவை நம்ம கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும், தேவையில்லாத பேச்சுகளை விட்டு விலக வேண்டும். பழையாசல் இருக்கிறதா, அந்த பழையாசல் நம்ம திக்ர் ஓத வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயில் வரலாற்றை சொல்ல வேண்டும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத பயனில்லாத பேச்சுக்கள் என்று பேசிக்கொண்டு அவருடைய காலத்தை ஓட்டிக்கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் பாவமாக தான் போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை நாளை அடையாளம் பல இருக்கிறது, ஆனால் அது ஒரு அடையாளத்தில் நான் சொல்கிறேன். தேவையில்லாத பேச்சுகளை பேசுவார்கள் மக்கள். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இல்லமாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய இல்லமாக இருந்தாலும் சரி, அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சுகளெல்லாம் இருக்குமே தவிர நல்ல பேச்சுகளாக இருக்காது, பயனுள்ள பேச்சுகளாக இருக்காது. அது இந்த உலகத்திலும் பயன் இருக்காது, மறுமையிலும் பயன் இருக்காது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பழமொழி சொல்லுவாங்க, ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, நாக்கு தீயினா சுட்டப்புண் உள்ளாரும், ஆறாவது நாவினா சுட்டப்புண் வடு. நம்ம ஒருத்தர் பற்றி திட்டுகிறோம் என்றால், ஒருத்தர் பற்றி நாம் அசிங்கமாக பேசுகிறோம் என்றால் அவருடைய உள்ளம் காயப்படும். அது எப்படிப்பட்ட காயம் என்றால், தீப்பட்டால் கூட ஆறிவிடும், ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட ஆறிவிடும். ஆனால் அந்த வார்த்தை இருக்கிறது மிக மிக கொடுமையானது, தீயை விட கொடுமையானது. அந்த வார்த்தையை நினைத்தவர்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டுதான் வாழ்வார்கள் தவிர அவர்கள் சந்தோஷமாக வாழ மாட்டார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 10 முறையாவது நம்ம யோசித்து பேச வேண்டும் என்று துவாசையாக என்னுடைய நான் முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.